ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. நாம ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் வேலைக்கு அப்படின்னா அதுக்காக காத்திருப்போம். சில நேரங்களில் வீடு கட்டியிருப்போம், அந்த வரக்கூடிய லோனுக்காக காத்திருப்போம். சில நேரம் நம்ம குடும்பத்தில் சில நன்மையான காரியங்களுக்காக காத்துட்டு இருப்போம். அதுதான் இங்கே சொல்லுது. இது போல் நிறைய விண்ணப்பங்கள், ஜெபங்கள், தேவனிடத்தில் சில காரியத்தை கேட்டிருப்போம், இருதயத்தின் வேண்டுதல்கள் இதெல்லாம் இருக்கும். அவரிடத்தில் அமர்ந்து நீங்கள் காத்துருங்க. சில நேரம் நாம் சில காரியத்தை ரொம்ப நாளாக காத்திருப்போம். சில பேருக்கு அது என்ன பண்ணோம்னா ஈஸியாக கிடைச்சிரும். காரிய சித்தி உடனே அவங்களுக்கு முடிஞ்சிடும். நம்ம அதை கண்டு எரிச்சல் பட வேண்டாம். இல்லை அவங்க மோசமான ஆளாக கூட இருக்கலாம், அவங்க நல்ல நபராக கூட இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு அது ஓகே ஆகிடும். அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எரிச்சல் அடையாதீங்க அப்படிங்கிறார். நமக்கே கஷ்டமாக தான் இருக்கும். நான் இவ்வளோ நாள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கேன், உத்தமமாக இருக்கேன், எனக்கு நடக்கலை, அதுவும் இப்போ தான் வந்தாங்க, அவங்களுக்கு நடந்துச்சு, இல்லை அவங்க ஒன்றும் அந்தளவுக்கு கடவுளுக்கு பயந்தவங்களா தெரியலையே அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். இல்லை பக்கத்து வீடு ரட்சிக்கப்படாத நபர் கூட சில நேரம் அவங்க நினச்சதெல்லாம் நடக்கலாம். அவங்க எதிர்பார்த்து போட்டோன்னா டக்குன்னு நீங்கள் பாருங்களேன், ஆண்டவர் அறியாமல் இருப்பான். அவங்க கல்யாணம் ஒன்றா டக்குன்னு நடந்துடும், வேலை படிப்புச்சுன்னு வேலை கிடச்சிரும், காலேஜ் சீட் டக்குன்னு கிடச்சிரும், ஏன் குழந்தை உடனே பிறந்துடும், திருமணக்கார உடனே நடக்கும். இப்படிலாம் நிறைய ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன்னா ஏன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன், நீங்கள் அதை குறித்து எரிச்சல் அடையாதிருங்கள். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்களாம். கோபத்தை விட்டுருங்க. பொல்லாப்பு செய்ய ஏதுவான அவங்களுக்கு ஏதாவது இடுக்கன் பண்ணணும், அவங்களுக்கு எடுக்கணும், இல்லை அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நிறைய பேர் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறத மறந்துட்டு அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கறதே வேலையாக வச்சுருக்குறாங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறனால அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கவோ, பொல்லாப்பு செய்யவோ, அடுத்தவங்களை கண்டு எரிச்சல் அடையோ, பொறாமப்படவோ கூடாதுன்னு வசனம் சொல்லுது. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருங்க. காலம் வரும், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்க. கொஞ்ச காலத்தில் பூமியில் இருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு என்ன வேணுமோ கர்த்தர் கட்டாயம் செய்து கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் அது குறித்து என்ன பண்ணாதீங்க, கோவப்படாதீங்க, எரிச்சல் அடையாதீங்க. அவருடைய சமூகத்தில் காத்துருங்க. நீங்கள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பழமொழி இருக்குங்களேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பொறுத்தவர் பூமி ஆழ்வாராம். கர்த்தருக்கு காத்திருக்கிற வசனம் இல்லை, கர்த்தருக்கு நீங்கள் காத்திருங்க. நிச்சயமாய் உங்களுக்கு மேன்மையான ஆசீர்வாதத்தை, மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிற அந்த மேலான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகள் பல நாட்களாய் உடைய சமூகத்தில் ஜெபித்து உபவாசித்து காத்திருக்கிறது அறிவீர். அதற்குண்டான பதிலை கர்த்தர் தருவீரா. சரியாய் மகிழ்ச்சி ஆக்குமார். இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.